Hi friends, welcome and welcome back to my channel Dhara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம வீடியோல குளுன்னு சூப்பரான ஒரு சம்மர் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ டிஷ்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தறலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து வாட்டர்மெலன் ஜூஸ். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து தர்பூசணி வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நிறைய பேருக்கு இந்த இது சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கிறதுக்கு வந்து அதில் நிறைய சீட்ஸ் இருக்கிறதுங்கிறதா காரணம். அது எப்படி டீசீட் பண்ணுறது, எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது, எப்படி பார்த்து வாங்கணும் பிகினர்ஸுங்கிற ஒரு வீடியோ வந்து இப்போதே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து தேவையான அளவு தர்பூசணி வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை நீங்கள் வந்து அந்த கட் பண்ணும்போதே ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கள், அது எவ்வளோ இனிப்பு இருக்குதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சக்கரை எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குதுங்கிறனால நான் வந்து கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் ஹெல்த் கான்ஷியஸ், எனக்கு வந்து ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹனி கூட எடுத்துக்கலாம். ஒரு 10-15 ஃப்ரெஷ் புதினா லீவ்ஸ் எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சம், ஒரு லெமன், ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம். இது வந்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக. ஒரு பிஞ்சு சால்ட்டும் அது கூட சேர்த்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம், எடுத்து வச்சுருக்க புதினா சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம், எடுத்து வச்சுருக்க தர்பூசணி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துடலாம், எடுத்து வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துடலாம், ஐஸ் க்யூப்ஸ் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்தாச்சு. 2-3 தடவை விட்டு விட்டு அந்த விப்பர் மோடில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா வரும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை திறந்தோடனே அந்த புதினா, அந்த இஞ்சி எல்லாமே வாசம் வந்து செம்மையாக இருக்குது. நல்லா வெயிலில் போயிட்டு வந்து இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஜூஸு. நம்ம ஃப்ரெஷ் புதினா, இஞ்சி எல்லாம் போட்டிருக்கறனால செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வாட்டர்மெலன் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, அவ்வளோ ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ரொம்ப ஒரு பாடி கூலண்ட் இது. அதனால் இந்த சம்மரில் கண்டிப்பாக இந்த ஜூஸ் எடுக்க மறக்காதீங்க. சம்மர் டைமில் வந்து நம்மளுக்கு வாட்டர்மெலன் வந்து நல்லா சீப்பராக கிடைக்கும், நிறையாவும் கிடைக்கும். மற்ற சீசனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஜூஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான, ரொம்ப டேஸ்டியான, சம்மருக்கு ஆப்டான ஒரு ஜூஸ் இது. இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு லெமன் புழிஞ்சிடலாம். லெமன் புழிஞ்சு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் டம்ளர் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். டம்ளர் அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருக்குது. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் உள்ளே சேர்த்துட்றேன். இந்த கட் பண்ணி வச்சுருந்த இது வந்து மேலே போட்டுடலாம் கார்னிஷிங்க்கு. அது குடிக்கும்போது வாயில் சின்ன சின்ன சங்க்ஸ் கடிப்பட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறக்கே கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு அதை விட சான்ஸே இல்லை. ஸ்மெல் அதை விட சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான புதினா, இஞ்சி எல்லாமே போட்டு சம்மருக்கு செம்ம கூலிங்கான, செம்ம டேஸ்டியான ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டேப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.